மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியதால் 3 உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தும் சொத்துக்கள் சேதமடைந்தும் கடுமையான பதட்டம் நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மேற்கு வங்க அரசையும் முதல்வர் மமதா பானர்ஜியையும் கடுமையாக விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஹர்தோய் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய யோகி, மேற்கு வங்கம் பற்றி எரிகிறது, ஆனால் அம்மாநில முதல்வர் அமைதியாக இருக்கிறார். கலவரக்காரர்கள் அமைதியின் தூதர்கள் என போற்றப்படுகிறார்கள். மதச்சார்பின்மையின் பெயரில் அராஜகத்திற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். மேலும் முர்ஷிதாபாத்தில் சிறுபான்மை இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய படைகள் அனுப்பியதற்காக நீதித்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கலவரக்காரர்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு திரிணாமுல் ஆதரவு காரணம் என்றும் தெரிவித்தார். வக்ஃபு திருத்த சட்டத்தை பாஜக கொண்டு வந்ததால் தான் ஏழைகளின் நிலங்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகள், வீடுகள், பள்ளிகள் போன்ற பொதுநல கட்டிடங்களுக்கு பயன்படுத்தப்படும் எனவும் கூறினார். இதனால் தான் சில கட்சிகள் வருத்தம் தெரிவித்து பொதுமக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றன என விமர்சித்தார். முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் 3 உயிரிழந்த வன்முறை தொடர்பாக தற்போது நிலைமை கட்டுக்குள் வந்துள்ளதாக மேற்கு வங்க காவல்துறை தெரிவித்துள்ளது. வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று CRPF மாநில காவல்துறை மற்றும் கூட்டுப்படைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ADG சுப்ரதீப் சர்க்கார் உறுதியளித்துள்ளார்.